இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. ஆமேன். நாட்கள் வேகமாய் ஓடுதில்ல. 24ஆம் வருஷம் நம்ம ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆராதனையில் கலந்து கொண்டது போல தான் இருக்கிறது. மாதம் தொடங்கினோன்னு முடியுது. வேகமாக ஓடுது, வேகமாக ஓடுது. யோபு சொல்கிறார், என் ஓட்டம் அஞ்சல்காரனுடைய ஓட்டம், வாழ்க்கை அஞ்சல்காரனுடைய ஓட்டம் போல் இருக்கான். ஸ்தோத்திரம். அன்றைக்கெல்லாம் அப்படி தானே போயிருந்தாங்கல்ல, குதிரையில் ஒட்டகத்தில் தான் தகவல் கொண்டு கொடுத்துருக்குறாங்கல்ல. அது மாதிரி வேகமாக என் வாழ்க்கை ஓடுதுன்னு சொல்கிறார். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ கிருபையில் நம்ம பயணம் செய்கிறோம். சங்கீதக்காரன் சொன்ன ஒரே ஒரு வசனம் எனக்கு இந்த ஆராதிக்கும் போது ஞாபகத்தில் வந்தது, அதனால் அதை வாசிக்கணும்னு நினைக்கிறேன். அன்பானவர்களே, சங்கீதத்தின் புஸ்தகம் 34:1 எல்லாரும் எடுத்துக்கொண்டு சேர்ந்து படிக்க போகிறோம். சங்கீதம் 34:1 சேர்ந்து படிக்க போகிறோம். எல்லோரும் எடுத்துக்கிட்டோமா? எல்லோரும் எடுத்துட்டோமா? நீங்கள் எடுத்தால் தான் நான் வாசிக்கிறேன். ஓகே, சரி. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. அன்பானவர்களே, அந்த வார்த்தை கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். நான் எனக்கு துதிக்க தான் நம்ம இந்த காலையில் வந்திருக்கிறோம். ஆண்டவரை உயர்த்தணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அவர் உயர்ந்திருக்கட்டும், ஆண்டவர் நாமம் உயரட்டும். ஏனென்றால் அவர் எப்பொழுது அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறதோ, எப்பொழுது அவர் உயர்த்தப்படுகிறாரோ அப்பொழுது நான் அங்கே வந்து நான் அவர்களை உயர்த்துவேன், ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே நாம் கர்த்தர் உயர்த்தப்படுவதில் நாம் கவனமாக இருந்தால் நாம் உயர்த்தப்படுவதில் ஆண்டவர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மனிதனுக்கு தேவன் என்ன செய்கிறார்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உயர்த்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். எனவே நாம் ஏன் கர்த்தரை துதிக்கிறோம் என்றால், அவரை துதிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறது. 2, அவரை துதித்தால் தான் நமக்கே ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அவரை துதிக்கும் போது விடுதலை கிடைக்கிறது. அவரை துதிப்பதால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைய பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களை கேட்டால் நீங்கள் கூட பாயிண்டாக சொல்லுவீங்க, தேவனை துதிப்பதால் என்னென்ன நன்மைலாம் நமக்கு நடக்குன்னு நிறையா உங்களுக்கு நான் பிரசங்கங்களை பண்ணியிருக்கிறேன். அவரை துதிப்பதால் நிறைய ஆசீர்வாதம் இருக்குது, அதனால அவரை துதிக்கிறோம். அது மட்டும் இல்லை, அவர் தேவனாகிய கர்த்தர், அதனால் அவரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அவர் பிரியப்படுகிறார் துதியில், அதனால் அவரை துதிக்கிறோம். ஆனால் ஒன்று முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? தாவீது சொல்கிறாரு, அவரை துதிக்கிறது உண்மைதான், ஆனால் எப்படி துதிக்கணும்னு சொல்கிறாரு. அவர் எப்படி துதிக்கிறாரு அப்படின்றதையும் சொல்கிறார். தாவீது எப்படி துதிக்கிறார் அப்படின்னா, எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எப்போதும் அவர் துதி என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. 2 வார்த்தை முக்கியமானது. 1 எக்காலத்திலும், 2 எப்போதும். எக்காலத்திலும் எப்போதும், இதுதான் ரொம்ப முக்கியமானது. பிரைஸ் தி லார்ட். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் துதிக்கணும்? சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் துதிப்பதற்கான காரணம் இல்லாமல் இருக்கலாம், துதிப்பதற்கான காரணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தரை துதிப்போம். சங்கீதக்காரன் சொல்றார், இன்னும் அவரை துதிப்பேன். இன்னும்னா என்ன? சில கேட்பாங்க, இன்னுமா துதிக்கணும்னு கேட்குறாங்கல்ல, அதுக்கு தான் பதில் இன்னும் துதிப்பேன். உங்களை பார்த்து இவ்வளோ கண்ணீர்லையும் இன்னும் துதிக்கணுமாக்கும் அப்படின்னா என்ன சொல்ல போறீங்க? சவுண்டு கம்மியாக இருக்கே, இவ்வளோ பிரச்சனையிலையும் துதிக்கணுமா சொல்லுங்க இன்னும்? இதுதான் தாவீது சொல்றார். துரத்தி அடிக்கிறான் ஐயா, நீ என்ன செய்ய போற? நான் இன்னும் அவரை துதிப்பேன். உன் மனைவியை கேலி பண்றாள, இன்னும் துதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். எங்க பார்த்தாலும் பிரச்சனை, இன்னும் துதிப்பேன். நான் நினைச்ச காரியம் நடக்கல, வரமாட்டேங்கலாங்க. அல்லேலூயா. அப்பப்ப ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கு. பார்த்தீங்களா, வரமாட்டேங்கல, மறந்துட்டீங்களா? அப்படிதானே, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்க உடம்புக்குள்ள. திடீர்னு பார்த்தா காலையில் தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். சரி, அது சரியானு பார்த்தா காலை முட்டு வலிக்கிற மாதிரி இருக்கும். சரி, முட்டு வலிக்கு தைலம் மட்டும் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஜெபம் பண்ணி சரி பண்ணிட்டோம்னா சரி. பல்லு ஏதாவது கூசுகிற மாதிரி தெரியும். சரி, பல்லைத்தான் சரி பண்ணோன்னா கண்ணு கூச ஆரம்பிக்குது. கண்ணை சரி பார்க்கும் போகும்போது குறுக்கு வலிக்கு, குறுக்க சரி பார்த்தா ஏதாவது ஒன்று பண்ணுது. காது திடீர்னு கொட்டைக்குது, ஏதாவது திடீர்னு சளி பிடிச்சிக்கிடுது. எதையாவது மாற்றி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும்
என்னங்க, இன்னும் நான் அவரை துதிப்பேங்க. அதை சொல்லிகிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் அவரை துதிக்கணும். ரெண்டு விஷயம். ஒன்று, பைபிளில் படிக்கும்போது எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அப்படின்றதுல ரெண்டே விஷயம். ஒன்று, புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம், பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம். பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 15, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 16. இந்த 2 அதிகாரங்களில் 2 வசனங்களை நம்ம படிக்கணும். 2 சம்பவத்தை நம்ம படிக்கிறதோட பரவாயில்ல. அந்த 2 அதிகாரங்களில் 2 சம்பவங்கள் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும்படி கேட்கிறேன். தாவீது சொன்ன வார்த்தை அங்கே இருக்குது. தாவீது என்ன சொல்கிறாருன்னா, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், எப்போதும் அவர் துதி என் வாயில். இதெல்லாம் சாத்தியமாங்க? அதெல்லாம் எப்போதும் துதிக்க முடியுமா? எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்க முடியுமா? எக்காலம் அப்படின்ற இடத்துல பல வார்த்தைகள், அர்த்தங்கள் அதுக்குள்ளே இருக்குது. எக்காலமும் அப்படின்னா அந்தி சந்தி மத்தியான வேலைகளின்னு சொல்கிறாரு. காலை மத்தியானம் ராத்திரி எப்போனாலும் துதிப்பேன்னு சொல்கிறாரு. அப்புறமா சந்தோஷமான நேரமும் துக்கமான நேரத்திலும் என் வாழ்க்கையில் எந்த காலகட்டம் வந்தாலும் அப்போவும் துதிப்பேன்னு சொல்கிறாரு. நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போதும் அவரை துதிக்கிறேன், எனக்கு அற்புதம் நடக்கும்போதும் அவரை துதிக்கிறேன், யாராவது நம்ம மோசமாக பேசிட்டா வேதனைப்படும் போது அப்பவும் அவரை துதிக்கிறேன்னு சொல்கிறார்ல. அதான் எக்காலமும். எந்த காலமும், கடந்த காலம், நிகழ்காலம், வருகாலமும் இருக்குது அதில். பிரைஸ் தி லார்ட். காலை மாலை இரவும் அதில் இருக்குது. இன்னொன்று, வாழ்க்கையின் பகுதிகளும் அதில் இருக்குது. எந்த காலமானாலும் பாருங்கள், துக்கத்தின் காலம், சந்தோஷத்தின் காலம், வெறுமையின் காலம், எல்லா காலமும் அதுக்குள்ளே இருக்குது. அதான் எக்காலம்ன்ற ஒரு வார்த்தைக்குள்ளே அவ்வளவு வாழ்க்கையின் சூழ்நிலைகளும் என்ன செய்யுது, அடங்கியிருக்கு. பிரைஸ் தி லார்ட். அது 2 சூழ்நிலை. ஒன்று, யாத்திராகமம் 15 என்ன சூழ்நிலை அப்படின்னா, செங்கடலை கடந்துட்டாங்க. மோசே, மிரியம், ஆரோன், இஸ்ரவேல் மக்கள் கூட்டம் கடந்துட்டாங்க. காலையில் பார்த்தா, சூரிய வெளிச்சத்தில் பார்த்தா அந்த செங்கடலில் நிறைய சடலங்கள் மிதக்குது. இவங்களை கொல்ல வந்தவர்கள், அடிமைப்படுத்த வந்தவர்கள், ஆமென் ஸ்தோத்திரம், பார்வோனின் சேனைகள் அந்த செங்கடலில் வீழ்ந்து மாண்டு போனார்கள். உண்மையாகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டு கரை சேர்ந்தார்கள். அந்த பகுதியில் நின்று அவர் கர்த்தரை துதிக்கிறார்கள். யுத்தத்தில் வெற்றி சிறந்தவர்னு ஆண்டவரை பாடுறாங்க. கர்த்தர் பெரியவர்னு அவரை துதிக்கிறாங்க, அவரை மகிமைப்படுத்துகிறாங்க. தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாருன்னு அவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த சந்தோஷம் ஓகே, இந்த துதி ஓகே, இது தேவை. ஆனால் இதோடு நிறுத்திவிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த துதியோடு நிறுத்திவிடக்கூடாது. இந்த துதி நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்கு. ஆமாவா இல்லையா? இந்த துதி நிறைய பேர் வாழ்க்கை இருக்கு. என்னன்னா, பிரச்சனையை கடந்து வந்த பிறகு துதிக்கும் துதி, சூழ்நிலைகள் எதிர்ப்பாக இருந்த சூழ்நிலையை கடந்து வந்த போது துதிக்கிற துதி, ஆண்டவர் சுகம் தந்த போது துதிக்கிற துதி, ஆண்டவர் தேவைகளை சந்தித்த போது அவரை துதிக்கிற துதி, இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நன்மை செய்த பிறகு, தேவன் நன்மை செய்த பிறகு துதிக்கிற துதி இருக்குல்ல. இதைத்தான் மிரியாம் பாட்டு பாடி, பெண்கள்லாம் தம்பூர் அடித்து எல்லாம் பாடி, இசைக்கருவிகளோடு பாடி, நடனம் ஆடி தேவனை துதிக்கிறார்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் இது மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் போதாது. இன்னொரு பகுதிக்கு நாம் எப்போது போகிறோமோ அப்போதுதான் ஆண்டவரை எக்காலத்திலும் துதிப்போம். இந்த கூட்டம், இஸ்ரவேல் கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா, நன்மை பெற்ற பிறகு மட்டும் துதிக்கிற கூட்டம். அதனால தான் தேவை சந்திக்கப்படாத போது என்ன பண்ணிட்டாங்க, முறுமுறுத்துட்டாங்க, தேவனை அவருக்கு விரோதமாக பேசிட்டாங்க, ஆண்டவரை பரிசோதனை செய்தாங்க, பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தால் இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த கூட்டமானது நன்மை பெற்ற பிறகு மட்டும் தேவனை துதிக்கிற கூட்டம். கை வைத்து அல்லேலூயா சொல்ல முடியுமா? ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்கு. என்ன கூட்டம்னா, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கும் கூட்டம். இந்த கூட்டம் என்ன செய்யுதுன்னா, சிறைக்குள்ளே இருக்கிற கூட்டம். இந்த 2 பேர், பவுலும் சீலாவும் உள்ளே இருந்து அவர்கள் தேவனை துதிக்கிறார்கள். இந்த கூட்டம் எப்போது துதிக்கிறார்கள் என்றால், இவர்களின் சூழ்நிலைகள் ரொம்ப மோசமான சூழ்நிலைகள். கைகளில் தெரிஞ்ச விஷயம் தான் அவங்களுக்கு, கையில் சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கிறது, கால்களில் தொழுமரத்தில் மாட்டப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அங்கே சிறைக்குள்ளே எந்த விதமான சௌரியங்களும் கிடையாது. அவர்கள் அடிபட்டிருக்கிறார்கள், ஏற்கனவே காயங்களும் கட்டுகளும் இருக்கிறது, வலியும் வீக்கமும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே அவர்கள் என்ன செய்துவிட முடியும்? அந்த நேரத்தில் அழத் தோன்றும், அல்லது அமைதியாக இருக்க தோன்றும், ஓய்வெடுக்க தோன்றும்,
இல்லை என்றால் கதற தோன்றும். யாராவது ஆறுதல் படுத்துவார்களா என்று எதிர்பார்க்க தோன்றும். மருந்து போட்டு காயங்களுக்கு ஏதாவது செய்ய ஆள் இருப்பார்களா என்று எதிர்பார்க்கும். வேதனைகளை யாற்றால் சொல்லி அழனும் போல தோணும். ஆனால் இவர்களோ மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் தேவனுக்காக பட்ட அடிகளுக்காக தேவனை துதித்து பாடினார்கள். ஆண்டவருக்காக அடி வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படி நினைச்சாங்க. ஆண்டவருக்காக அடி வாங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அல்லேலூயா. நீங்க போய் ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொன்னதுனால கைப்பிரதி கொடுத்துட்டால ஒருத்தரை அழிச்சிட்டா பெரிய பாக்கியம். அதுக்காக போய் அடி அடின்னு கேட்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. பிரதர் 2 பேர் போயிருந்தாங்க. இடையில ஒருத்தர் வம்புழுத்தாருனாங்க. சந்தோஷம், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பரலோகத்தில் பலன் கிடைக்கும். யாரெல்லாம் சுவிசேஷத்திற்காக பாடு அனுபவிக்கிறாங்களோ, சுவிசேஷத்திற்காக ஆண்டவருக்காக பாடுகளை சகிக்கிறாங்களோ, பிரச்சனை வருதோ அவங்கள கர்த்தர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ராத்திரி வேளையில் நான் ஒன்றை சொல்கிறேன். தாவீது சொன்ன மாதிரி எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்ற இடத்துக்கு வந்தாதான் நம்ம கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக நிற்க முடியும். இந்த செங்கடலை தாண்டி நன்மைகளை பெற்ற பிறகு மட்டும் தேவனை துதிச்ச ஒரு கூட்டம் நிரந்தரமாக கர்த்தரோடு இல்லை. அவங்க செங்கடல்லே என்ன வனாந்தரத்தில் என்ன ஆயிட்டாங்க, முடிஞ்சு கானானுக்குள்ள போகல. ஆனா இந்த பவுலும் சீலாவும் தேவனை எப்போ துதிச்சாங்கன்னா, பிரச்சனைகள் நடுவில், பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், கண்ணீரின் மத்தியில், காயங்கள் மத்தியில், வேதனைகள் மத்தியில், எதிர்பார்த்தது நடக்காத மத்தியிலையும், விரும்பினது கிடைக்காத போதிலும், பற்றாக்குறையிலும், கண்ணீரிலும், தேவைகள் மத்தியிலையும் தேவனை துதித்த போது ஆமென், கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். நன்மை பெற்றதனால் ஏற்பட்ட விடுதலை. ஆமென். துதி, இந்த துதியினால் ஏற்பட்ட விடுதலை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல தான் பவுலும் சீலாவும் தேவனுக்காக நின்றார்கள். பவுலை பற்றி சொல்லியிருக்கு. அவனுடைய முடிவு என்ன? இஸ்ரவேலருடைய முடிவு வனாந்தரத்தில் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஆமென், ஸ்தோத்திரம், பவுலுடைய முடிவு என்ன? அவர் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடின், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் ஜீவ கணக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அப்படின்னா வெற்றிகரமான ஒரு முடிவு. அவருடைய வாழ்வின் எதிர்காலங்களை கர்த்தரோடு கூட அவர் இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாட்கள் தேவனுடைய பிள்ளைகளே, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எக்காலம் என்றால் என்ன? பிரச்சனைகள் முடிந்த பிறகும் கர்த்தரை துதியுங்கள். பிரச்சனைகள் இல்லாத போதும் துதியுங்கள். பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தரை துதியுங்கள். எக்காலத்திலும் கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. நன்றி சொல்ல இது ரொம்ப கஷ்டம். எது ரொம்ப ஈஸி? நான் 2 விஷயம் சொன்னேன், அதில் எது ரொம்ப ஈஸி? இந்த இந்த இஸ்ரவேல் கூட்டம் ரொம்ப ஈஸியான கூட்டம். ஆனால் பவுலும் சீலா கூட்டம் ரொம்ப கஷ்டமான கூட்டம். அல்லேலூயா. ஆனால் அது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்காக அதை செய்ய எத்தனை பேர் ஆயத்தம்? எஸ், ஆமென். ஹல்லேலூயா. அதுக்காக எல்லாரும் நம்மளை கையை காலை கட்டணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை இது மாதிரி அனுபவங்கள் வரலாம். கட்டி போட்ட மாதிரி இருக்குது. நியாயத்தை கூட சொல்ல முடியாத சில சூழ்நிலை இருக்கும். பார்த்துருக்கீங்களா? உங்கள் பக்கம் தான் நியாயம் இருக்கும், ஆனால் உங்கள் நியாயத்தை கூட சொல்கிறதுக்கு எடுபடாது. கேட்க ஆள் இல்லை. அந்த ஒரு இடம் ஒன்று இருக்குது. நியாயம் எடுபடா, அதுதான் கட்டி போட்டது மாதிரி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பவுலையும் சீலாவையும் கையை காலை கட்டலாம், வாயை கூட கட்டலாம். தேவனோடு உள்ள உறவை ஒரு நாள் தடுக்கவே. அது ஒன்றும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் யாருனாலும் நமக்கு என்ன தீமைனாலும் செய்யலாம், ஆனால் தேவனை விட்டு மட்டும் நம்மளை யாரும் பிரிக்கவே முடியாது. எந்த இடத்துல இருந்தாலும் அவரை நம்ம பார்க்க முடியும், எங்கே இருந்தாலும் அவரை துதிக்க முடியும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் யாரும் எவ்விதத்திலும் உங்களை தடுக்கலாம், நான் கர்த்தர்கிட்ட உங்களை யாரும் தடுக்கவே முடியாதுங்க. அந்த ஒரே ஒரு வழி ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரு வழி இருந்தால் போதும், எல்லா வழியும் திறக்கும். ஆனால் அந்த ஒரு வழியை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில உள்ள ஒரு வழி ஒன்று இருக்குல்ல, அதை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. அடைக்கப்பட்ட வழியை பற்றி கவலைப்படாதீங்க. நிறைய வழி அடைச்சிருக்கோம் உங்களுக்கு. உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில ஒரு தொடர்பு இருக்குல்ல, அதை மட்டும் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா ஆண்டவர் மற்ற வழியெல்லாம் உங்களுக்கு திறந்து கொடுப்பாரு. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்லுவோமா? கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நாம் சேர்ந்து கண்களை மூடி எப்பொழுதும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவரே, எப்பொழுதும் உம்முடைய துதி என் வாயில் இருக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. இயேசுவே மை துதிக்கிறோம். கர்த்தாவே நல்ல ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. இயேசுவே மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு பாதைகளை கர்த்தர் காட்டுவார், அவரே வழி நடத்துவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பல நேரங்களில் எல்லாருக்குமே நமக்கு சில நேரம் என்ன செய்கிறதுன்னு முடிவு எடுக்கிறதுல கஷ்டம் இருக்கும். பாதை தெரியாமல் அலைவோம். எந்த பாதையில் போகணும்னு நமக்கு சில நேரம் குழப்பமாக இருக்கும். கர்த்தர் சரியான பாதை காட்டுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே மை துதிக்கிறோம். இயேசுவே நீ நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் தேவனே, மை துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக, உங்கள் நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரே. உங்கள் நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையினால் நடத்துகிற தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நீர் பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை கைப்பிடித்து நடத்துவது போல ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. இயேசுவின் நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவர் உயர்த்தி நாம் ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நிச்சயமா நம்பிக்கையோட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவர் மேல நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை எப்போது இருக்கட்டும். என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனால் என் தேவன் என்னோடு கூட இருப்பார். அவர் நிச்சயமா என்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க என் கர்த்தர் கைவிட மாட்டார்? கை உயர்த்தி சொல்லுங்களப்பா, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். பிரதர், நீங்க தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். நாம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை அவரே பார்க்கட்டும். ஹல்லேலூயா. பிசாசு என்ன வேணாலும் செய்யட்டும், சத்துருக்கள் என்ன வேணாலும் செய்யட்டும், நமக்கு சம்பவங்கள் எது வேணாலும் நடக்கட்டும், கர்த்தர் கைவிட மாட்டார். கரும்பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம்பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே என்னை இளைப்பாற செய்கின்றார் இயேசு. களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு, ஓ களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார், கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். சொல்றீங்களா? ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை. கைத்தட்ட முடிஞ்சா நல்ல கைத்தட்டி எஸ் நம்பிக்கையோட பாடுங்க. பாட பாட அது நடக்கும். எஸ், கர்த்தரும் கைப்பிடித்து நடத்துவார் சகோதரி. களிப்போடு துதி பாடி போற்றுவோம். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தால நிரப்புவார். நான் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தால நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார், என்னை நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார், நிழல் போல நம் வாழ்வை தொடருவார்.
சேர்ந்து பாடும். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று காட்டுவாம். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவாம். இறுதி வரை எப்போதும் நடத்துவான். சொல்லுங்க, இறுதி வரை எப்போதும் நடத்துவான். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம், இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவேன். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை, எஸ், உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். சொல்லுங்க, துதிக்கிறோம். இன்னைக்கு இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் நம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. கடந்த நாட்களுக்காக மட்டும் இல்லப்பா, வருகிற நாட்களுக்காகவும் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். சொல்லுங்க, பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். சொல்லுங்க, எஸ், ஆமென். உள்ளத்திலிருந்து உணர்ந்து ஆமென். ஆண்டவரே துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி இன்னைக்கு இந்த மாலை வேளையில ஒன்னா கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இங்கே தேவன் வாசம் பண்ணுகிறீர். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் ஆண்டவரே. பரிசுத்த ஆவி எங்கள் நடுவிலே ஊற்றப்படுவதற்காக பரலோகமே உம்மை துதிப்பதா, ஓ கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே எழுந்தருளும். எத்தனையோ முறை எங்களை அப்படி செய்தீர் ஆண்டவரே, நடத்தினீரே. எல்லையில் ஆனந்தம் எந்தன் வாழ்வில் வந்ததையா, சொல்ல நான் பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா. எல்லையில் ஆனந்தம் எந்தன் வாழ்வில் வந்ததையா, சொல்ல நான் பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா. தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன், தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன். ஏசையா ஏசையா புகழ் பாடுவேன், ஏசையா ஏசையா புகழ் பாடுவேன். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீ, உன்னதத்தில். எஸ் ஆண்டவரே, பல நாட்கள்ல எங்களெல்லாம்
தடுமாறிய நேரங்களில் எங்கள் கால்களை உறுதிப்படுத்தினர் ஐயா. நிற்க செய்தீர் அப்பா. விழுந்து போன இடத்துல இருந்து தூக்கினீர் ஐயா. என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். சொல்லுங்க. ஞான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். என்னை தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினி. ஆண்டவர் செய்த நன்மை நிறைய இருக்கு. ஒன்னா சொல்லலாம், நேராகும். பாவங்களை மன்னித்தார், பரிசுத்தமாக்கினார், சொந்த பிள்ளையாக்கினார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தார். பரிசுத்த ஆவி நிறைவை தந்து ஆவியின் கனிகளை தேவன் தந்து இம்மட்டும் நடத்தினார் ஐயா. அவருடைய பிள்ளையா மாத்தினார் ஐயா. எங்கேயோ இருந்த நம்மை கண்டுபிடித்தார் ஐயா. எத்தனை நன்மை. அவர் மட்டும் நம்ம பக்கத்துல வரல அப்படின்னா இன்னும் கண் தெரியாத குருடராக இருந்திருப்போமே. ஆண்டவர் வந்ததால் கண்களை திறந்தார், மெய்தேவனை காண செய்தார், பாவமெல்லாம் கழுவினாரே, அற்புதங்களை செய்தாரே. எவ்வளவு நன்மை, எவ்வளவு நன்மை, எவ்வளவு நன்மை. ஓ, அவரே தேவன் என்று அறியும்படி செய்தார் அல்லவா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் மகனே. சகோதரா சகோதரி, உங்க மேல தேவனுடைய கிருபை நம்ம மேல இருந்தபடியாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் எவ்வளவு செய்த நன்மை பெரியது. ஹல்லேலூயா. எஸ். பாவங்களை மன்னித்தீர், சாபங்களை நீக்கினீர், சத்துருவின் கையினின்று விடுதலை அளித்தீர். பாவங்களை மன்னித்தீர், சாபங்களை நீக்கினீர், சத்துருவின் கையினின்று விடுதலை அளித்தீர். ஜீவனுள்ள நாளெல்லாம் புகழ் பாடுவே, உம் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் புகழ் பாடுவேன். ஏசையா ஏசையா புகழ் பாடுவேன். என் ஏசையா ஏசையா உம் புகழ் பாடுவேன். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினி. ஓ, உன்னதத்தில் உட்கார செய்தி. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமே. ஓ, உன்னதங்களில் உட்கார செய்தி. உளையான சேற்றில் உழந்த என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். உளையான சேற்றில் உழந்த என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். ஓ, கை உயர்த்தி ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவரை பாடி கர்த்தரை துதிக்க தேவன் கிருபை செய்தபடியால் நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் மிகவும் நல்லவர் ஆண்டவரே, மிகவும் நல்லவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. மனசில் அப்படியே யோசித்து கர்த்தரை துதிங்க. அவர் செய்த நன்மைகள் எல்லாம் ஒவ்வொன்றா எண்ணி பாருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே. எத்தனை எத்தனை நீர் பெரியவர் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளையும் நீர் பெரியவர் ஆண்டவரே. கர்த்தாவே ஒருபோதும் நீர் தீமை செய்தது இல்லை ஆண்டவரே. எங்கள் வாழ்விலே பிசாசு தீமைகளை கொண்டு வந்திருந்த போதிலும் எங்கள் தேவன் எங்களுக்கு தீமை விடுதலை கொடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிசாசு எப்பொழுதும் தீமை செய்கிறவன், தேவன் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர். தேவன் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர். அவருக்கு தீமை செய்ய தெரியாது. அவர் ஒருபோதும் தீமை செய்கிறது இல்லை. அவர் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு சில காரியம் தீமையா தோன்றும். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஒன்று இருக்குது, இதெல்லாம் இப்படி இருக்கிறது, சூழ்நிலையெல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறது, நான் என்ன செய்வேன்? ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில் நீங்க கலங்கி போய் நிற்கலாம். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு சகோதரா, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு சகோதரி. உங்க பார்வையில எது தீமையா தெரியுதோ அதை அவரால் மாற்ற முடியும், அவரால் மாற்ற முடியும். அதை நன்மையா திருப்ப முடியும் ஆண்டவர், அதை மாற்றி அமைக்க முடியும். ஹல்லேலூயா. சாசு உங்களுக்கு
தீமை செய்வதற்காக சூழ்நிலை செய்திருக்கலாம். உங்களுக்கு எதிரான சத்துருக்கள், உங்களுடைய தீமையான உறவினர்கள், உங்களுக்கு தீமை செய்கிறதா நண்பர்கள் ஒருவேளை இருக்கலாம். அப்படி நண்பர்களோ உறவினரோ தீமையானவர்களா மாறி இருக்கலாம். சூழ்ச்சி செய்யலாம், மந்திரவாதம் செய்யலாம், உங்களை கெடுக்க நினைக்கலாம். உங்க வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் ஆக வேண்டும் என்று எத்தனை விஷயங்களை அவங்க செய்து கொண்டிருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஆண்டவர் நன்மையா மாத்திடுவாரு. உங்க சத்துருக்கள் பார்ப்பாங்க, நான் இப்படி செய்ய நினைச்சேன்னு எப்படி மாறி போச்சேன்னு. யார் தீமை செய்ய நினைச்சாங்களோ அவங்களுக்கு தான் தீமை போகும். நாம அவனுக்கு செய்ய நினைச்சோமே அது நமக்கு வந்துருச்சுன்னு நினைப்போம். கர்த்தர் தீமைகளை நன்மையாய் மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படி செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறாரு. ஓ கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர் ஆண்டவரே. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர் செய்த நன்மைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே வரணும், சொல்லிக்கொண்டே வரணும். இன்னும் அவரை துதிக்கணும், இன்னும் அவரை துதிக்கணும், இன்னும் அவரை துதிக்கணும். செங்கடல் அற்புதம் நடந்த பிறகு அவர்கள் தேவனை துதித்தார்கள். அந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை முறுமுறுத்ததெல்லாம் கர்த்தர் அறிந்ததுனால இப்போ எரிகோ கோட்டைக்கு முன்னாடி கொண்டு வந்து அவங்களை நிறுத்திட்டு, இப்போ எரிகோ கோட்டை உடைஞ்ச பிறகு துதிக்க வேணாம், எரிகோ கோட்டை உடையிறதுக்காகவே துதிங்கன்னு கர்த்தர் வச்சார். அல்லேலூயா, சோதரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பழக்க வைக்கிறாரு. நீங்க செங்கடலுக்கு பிறகு வந்து துதிச்சிங்க, இப்ப எரிகோ கோட்டைகள் முன்னாடியே துதிங்க, அது உங்களுக்காக உடையும்னு கர்த்தர் அவங்கள இன்னொரு கட்டத்துக்கு அவங்கள கொண்டு போனார்ல. கர்த்தர் அந்த கோட்டையை உடைக்க அவங்களை துதிக்க வச்சாரு. ஆர்ப்பரித்தார்கள். அவங்க ஆர்ப்பரித்த போது எரிகோ கோட்டை தகர்ந்து போனது. கர்த்தர் அப்படி செய்ய வல்லமையுள்ள தேவன். இன்னைக்கு நீங்க துதிக்கிறதுனால சில எரிகோ கோட்டைகள் உங்க வாழ்க்கையில் தகரும்படி தேவன் செய்வார். உங்களுக்கு எதிராக நிற்கிற எரிகோ கோட்டைகள் தகர்ந்து விழுகிற உங்க கண்கள் காணும்படி செய்வார். எத்தனை பேர் கைத்தட்டி கைத்தட்டி கர்த்தரை துதிங்க. சில எரிகோ கோட்டைகள் உங்களுக்கு இருக்குதான், ஆனா இப்ப துதிக்கிற இந்த துதியினால கர்த்தர் இந்த எரிகோ கோட்டைகளை தகர்ப்பார். நம்புறவங்க நீங்க நம்பின நடக்கும், நீங்க விசுவாசித்த நடக்கும், கர்த்தரை துதிச்சா நடக்கும். அது நடக்கும் தேவ பிள்ளை, அது நடக்கும் நடக்கும் நடக்கும். கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எரிகோவின் கோட்டையவே கர்த்தர் உடைக்க முடியும்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன தடைகளை உடைக்க முடியாத என்ன ஆண்டவருக்கு? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Thank you Lord. ஆண்டவரே நீ நல்லவரையா. இயேசுவே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் அப்படி செய்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீரே பெரியவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நன்றியோடு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரே. மே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே. நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர். சொல்லுவோமா? என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். பல நேரங்கள்ல நம்முடைய பாதைகள் எல்லாம் நேரம் இருக்கிறது இல்ல. சில நேரம் பாதைகள்லாம் ஒரு மாதிரி
கோணல் மாறுபடாததாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக கோணல்களை மாற்றி இந்த பாதைகளை செவ்வையாக்கி நமக்காக ஆண்டவர் சரியான பாதையை ஆண்டவர் தருவார். ஓ, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் ஓ கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ, என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எழுப்பி நிற்கலாமா? உங்க வாழ்க்கையில நானும் கரடு முரடான பாதையில தான் பாஸ்டர் வந்தேன் அப்படின்னா எழுப்பி நின்று பாடி கர்த்தரை துதிக்க போறோம். ஹல்லேலூயா. சரியா இல்ல, பாதை அப்படியே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது. ஹல்லேலூயா. நடக்க முடியாம தான் நடந்த வாச. ஆண்டவரே, கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பாதையிலெல்லாம் எனக்கு துணை செய்தீர், என்னை தோளில் தூக்கி சுமந்தீர். நான் சொல்ல முடியும், நான் உங்களுக்கு முன்னாடி தைரியமா சொல்ல முடியும், என் கடந்த கால பாதையில இதுக்கு மேல் நடக்கவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை தேவன் என்னை தூக்கி சுமந்தார். உங்களுக்கு முன்னாக தேவன் நிறுத்தி இருக்கிறார் என்னை. கர்த்தர் நல்லவர். இந்த வரியை சொல்றீங்களா? நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து கரடு முரடானவை. எஸ். ஓ, என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ, என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பேன், நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் கரம் பிடித்த இயேசு என்னை கைவிடவே இல்லை. சொல்லுங்க, என்னை கரம் பிடித்த, சொல்லுங்க, என்னை கைவிடவில்லை, என்னை கைவிடவே இல்லை. அவர் நேசம் எந்த இன்பம், அவர் நாமம் போற்றுவேன் போற்றுவேன், அவர் நேசம் எந்த இன்பம், அவர் நாமம் போற்றுவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு அதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி நிறைந்த இதயத்தோடு அதன் இயேசுவை பாடிடுவேன். பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், நன்றி
பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நாம் ஆராதனை நமக்கு முடிக்கிற நேரம் வந்திருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் நாம் இந்த ஆராதனை முடிக்கலாம். அதுக்கு முன்னாடி கை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கண்ணை மூடி, நான் உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவரே, நன்மைக்காக மட்டும் உங்களை நம்பி இல்லை, நீங்கள் ஆண்டவர் என்பதனாலே உங்களை நம்பி இருக்கிறேன். எனக்காக ஜீவனையே கொடுத்தீங்க, அதனால உங்களை நம்பி இருக்கிறேன். நன்மை செஞ்சாலும் உங்களை பக்கத்தில் நிற்பேன், எனக்கு நன்மையே செய்யாட்டாலும் உங்கள் பக்கத்தில் நிற்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்படி? நீங்கள் எனக்கு நன்மை செஞ்சாலும் உங்கள் பக்கத்தில் நிற்பேன்ப்பா, எனக்கு நன்மையே செய்யாட்டாலும் உங்கள் பக்கத்தில் நிற்பேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் உங்களை விட மாட்டேன், என்ன சூழ்நிலை வந்தாலும் உங்களை விட மாட்டேன். இதுவரைக்கும் அப்படித்தான் ஓடி வந்திருக்கிறோம். உங்கள் வருகை மட்டும் அப்படியே ஓடணும் ஆண்டவரே, புதிய ஆண்டில் அப்படி ஓடணும் ஆண்டவரே. ஆனால் நீங்கள் கைவிட மாட்டீங்க, தீமை செய்ய மாட்டீங்க. ஆனால் என்ன வந்தாலும் கர்த்தரை நம்புவேன். என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பரே இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன வந்தாலும் நம்புவேன்னு இந்த ஆராதனை முடிவில் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் கை உயர்த்தி என்ன வந்தாலும் அவர் நம்புவேன், என்ன வந்தாலும் அவர் நம்புவேன், யார் என்ன சொன்னாலும் அவர் நம்புவேன், உலகமே எதிர்த்தாலும் அவரை நம்புவேன். உங்க சத்தத்தை கர்த்தர் கேட்கட்டும். ஆமென். உங்க சத்தத்தை கர்த்தர் கேட்கட்டும். அப்பா, என்ன வந்தாலுமே நம்புவேன். ரெண்டு கையை தட்டி சொல்லுங்க, என்ன வந்தாலுமே நம்புவேன், என்ன வந்தாலும் நம்புவேன், எந்த சூழ்நிலையிலுமே நம்புவேன். என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பரே இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. மீண்டும் சொல்லுவோமா? என்ன